அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் இந்திய நீதித்துறைன்னு ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடத்துலேருந்து தான் டெஸ்ட்டு. இந்த பாடத்துலேருந்து 35 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 35 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட 8ஆம் வகுப்பை முடிக்கிறோம். இதுக்கு பின்னாடி பாடமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பில் பார்த்துருப்போம்ல, அந்த பாடங்களை நாளைக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நாளைக்கு நடக்கும். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்து வைங்க. வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பார்த்து பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டில் போகலாமா? லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது கூற்று, இது காரணம். பார்த்து கொள்ளுங்கள். கூ அப்படின்னா கூற்று, கா அப்படின்னா காரணம். விடையை பார்த்துட்டிங்களா? சரி, ஓகே, விடையை பார்க்கலாம். கூற்று, துக்ளக் ஆட்சி காலத்தில் பைகாயி பிரோசாகி தொகுக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா உரிமையியல் சட்ட தொகுப்பு. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு, கூற்று கரெக்டு. காரணம், அவுரங்கசீப் காலத்தில் 1760 இது பட்வாயி ஆலம்கீர் என மாற்றியமைக்கப்பட்டது. இதை பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணாங்க, அவுரங்கசீப் காலத்தில் பண்ணாங்க. ஆனால் காலம் தப்பாக இருக்கே. 1670 தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் காரணம் தவறு, கூற்று மட்டும்தான் சரி. கூற்று மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. இது கரெக்டு. கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. இதுவும் கரெக்டு. 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. இதுவும் சரி. அப்போ சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்தும் என்பது தான் சரி. ஸோ பார்த்துக்கோங்க, 1860 என்பது இந்திய தண்டனை சட்டம். 1862 கல்கத்தா உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1935 இந்திய அரசு சட்டம், இதன்படி கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி, பாருங்கள். கூற்று, கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் ஆகும். இது கரெக்டானு கேட்டால் தவறு. நாட்டின் பழமையான நீதிமன்றம்தான் கல்கத்தா நீதிமன்றம். அப்போ நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எதுங்க? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் ஆன்சரை போட்டுவிடுங்க. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? கல்கத்தா உயர்நீதிமன்றம் என்பது பழமையானது. ஸோ அதனால் கூற்று தவறு. காரணம், கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. இது கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1, மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. கூற்று 2, இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இதுவும் சரிதான். அப்போ சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். டைரெக்டான ஒரு கொஷின். யார் காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு 4 மாகாணங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு தான் நீதிமன்றம் அப்படிங்கிறது உருவாகுது. வாரன் ஹேஸ்டிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குற்றவியல் நீதிமன்றம் இருந்தது. அதை காரன்வாலிஸ் பிரபு காலத்தில் நீக்கிட்டு 4 இடங்களில் மட்டும்தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான விடை காரன்வாலிஸ் பிரபு என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா?
கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒழுங்குமுறை சட்டம் 1784 உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. இது தவறு. இந்த சட்டத்தின்படி தான் அமைச்சாங்க. ஆனால் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1773 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது தவறு. இரண்டாவது பாயிண்ட்டு, உச்சநீதிமன்றம் முதலாக கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. இது கரெக்டு. மூன்றாவது பாயிண்ட்டு, சர் எலிசா இம்பே என்பவர் அந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இது கரெக்டு. இவை 1862 வரை உச்சநீதிமன்றங்களாக செயல்பட்டன. கரெக்டு. அதுக்கு பின்னாடி உயர்நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க. அப்போ இங்கே தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் தவறு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய உச்சநீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? நல்லா படிங்க. சரியானது கேட்கல, சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேள்வியை பார்த்த உடனே நல்லா படிக்கணும். உடனே ஆன்சரை போடுற அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். என்ன தான் படிச்சிருந்தாலும் ரொம்ப யோசித்து டைம் அதிகமாக இழுத்துட்டு போனீங்கன்னா 200 கேள்விக்கும் சேட் பண்ண முடியாது. அப்புறம் நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு 200க்கு 200 தெரியும், நான் புக்கையே கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னு டிஎன்பிசி சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த 3 மணி நேரத்தில் நம்ம கரெக்டான ஆன்சரை போடணும். அந்தளவுக்கு ஸ்பீடாக நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சரை வேகமாக போட்டு பழகுங்க. அதுக்கு தான் நான் லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்கன்னு சொல்கிறது. ஒரு கேள்வியை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு ஒன்றே டக்குன்னு சொல்லிடணும். சரி, ஓகே, விடைய பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றமாகும். இது கரெக்டு. பாயிண்ட் நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. இதுவும் கரெக்டு. ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. மாற்றலாம். அடுத்த பாயிண்ட்டு, இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. இது சரி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது தான். தவறானது 3 மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். காரன்வாலிஸ் ஆட்சியில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு 4 இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 4 இடம் எதுன்னு கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடைய பார்க்கலாங்களா? கல்கத்தாவில் அமைச்சாங்க, டாக்காவில் அமைச்சாங்க, மூர்சிதாபாத்தில் அமைச்சாங்க, அலகாபாத்தில் அமைக்கலை. எங்கே அமைச்சாங்க? பாட்னான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அமைச்சாங்க. அதனால் இதுதான் தவறானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். கூற்று, உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. காரணம், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் இதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டங்களை பொறுத்துக. நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1859 உரிமையியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1860 இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தாங்க. 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க. கடைசியாக முடிச்சுட்டு உங்கள் ஸ்கோரை மறக்காமல் பதிவு பண்ணிவிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 1951 ஜனவரி 28 இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது. இது தவறு. 1950 ஜனவரி 28 தொடங்கினாங்க. பாயிண்ட் நம்பர் 2, துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. இது சரி. மூன்றாவது பாயிண்ட்டு, 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. இதுவும் சரிதான். அடுத்து 4வது பாயிண்ட்டு,
சதர் திவானி அதாலத்து ஒரு குற்றவியல் நீதிமன்றமாகவும் கொடுத்துருக்காங்க. தவறு. திவானி அதாலத் என்பது உரிமையியல் நீதிமன்றம். உரிமையியல் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே சரியானதான் கேட்டிருக்காங்க. 1, 4 தவறு. அப்போ சரியானது 2, 3 தான். இப்போ விடை 2, 3 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது தவறான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சதர் திவானி அதாலத் மற்றும் சர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன. இது சரி. அலகாபாத்தில் உருவாக்கியிருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 2, விரைவான நீதி வழங்குவதற்காக மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத் அமைக்கப்பட்டுள்ளது. இது சரி. பாயிண்ட் நம்பர் 3, நீதிமன்றங்கள் திட்டம் 2000 நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 2005 தான் நீதிமன்றங்கள் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தவறானது 3வது பாயிண்ட் தான். 4வது பாயிண்ட் பாருங்கள். உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலனாக விளங்குகிறது. இது சரிதான். அப்போ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 3 தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய சட்டம் எது? இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றங்களை எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடியே பார்த்துட்டோம். விடை 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 26ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம். இது தவறு. ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. 1950 ஜனவரி 28. அதனால் இது தவறு. 2வது பாயிண்ட்டு, 1949 பிரிவி கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் பிரிவி கவுன்சிலின் நீதி வரையறை நீக்கப்பட்டது. இது கரெக்டு தான். அப்போ இங்கே காரணம் மட்டும்தான் சரி. கூற்று தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் துவக்கப்பட்டது. இது சரிதான். இது பைகா-இ பெரோசாகி என அழைக்கப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ விடைன்னு பார்த்தா கூற்று காரணம் 2மே சரிதான். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று மேயர் நீதிமன்றங்கள் 1727 உருவாக்கப்பட்டன. இது கரெக்டு. அப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க. காரணம் நம் நாட்டில் உள்ள நீதிமன்ற அமைப்பு மற்றும் சட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். உச்சநீதிமன்றம் முதலாக சென்னையில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. இது தவறு. வில்லியம் கோட்டை எங்கே இருக்குங்க? வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்குது. அப்போ சென்னையில் இருக்கிற கோட்டை என்னதுங்க? சென்னையில் இருக்கிறது புனித ஜார்ஜ் கோட்டை. அங்கே தான் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கொடி இருக்கும். அதை எங்கே நெஞ்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நெய்யப்பட்ட கொடி. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சர் எலிசா இம்பே என்பவர் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இது கரெக்டு. 1801 மதராஸிலும் 1824 பம்பாயிலும் உச்சநீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. இதுவும் சரிதான். 1862 உச்சநீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டன. இதுவும் சரிதான். அப்போ தவறான கூற்று என்பது இந்த என்பது தான் தவறு. இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரே மாற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று வில்லியம் பெண்டிங் காலத்தில்
4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் நீக்கப்பட்டன. கரெக்டு. கார்ன்வாலிஸ் கொண்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? அதாவது வாரன் ஹேஸ்டிங் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வந்தார். கார்ன்வாலிஸ் அதெல்லாம் தூக்கிட்டு 4 இடத்துல கொண்டு வந்திருந்தார். வில்லியம் பெண்டிங் அதையும் தூக்கிட்டார். அதை தூக்கிட்டு சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் இந்த ரெண்டையும் அலகாபாத்தில் நிறுவப்பட்டன. இவர் உருவாக்கியிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1859 உரிமையியல் நடைமுறை சட்டமும் 1860 இந்திய தண்டனை சட்டமும் 1861 குற்றவியல் நடைமுறை சட்டமும் ஆகியவை உருவாக்கப்பட்டன. இது சரி, முன்னாடி நம்ம பார்த்தோம். காரணம் மெக்காலே தலைமையில் சட்ட ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கூற்று காரணமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குமார், கொஞ்சம் எளிமையாக கேளுப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் கூற்று காரணம் எது தவறு இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய பயிற்சி எடுத்திங்கன்னா தான் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள்லாம் இப்படி தான் கேட்பாங்க. இங்கேயே நீங்கள் எளிமையாக டெஸ்ட்டு எல்லாம் போட்டு இருந்துட்டு அங்கே போய் டக்குன்னு அவன் கேள்வியை டிஃப்ரெண்ட்டாக கேட்குறான்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பதட்டப்படுவீர்கள், குழப்பம் அடைவீர்கள். அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால தான் இப்போ இருந்தே நம்ம பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ போக போக பழகிருக்கும். பழகிருச்சு தானே? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1935 கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. கரெக்டு. காரணம் 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தின்படி தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சிம்பிளான ஒரு கொஷின் தான். இந்திய உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கிய நாள் முன்னாடியே பார்த்துட்டோம். விடையை பார்க்கலாங்களா? 1950 ஜனவரி 28. நல்லா பார்த்துக்கோங்க. 26 அப்படின்னா கூட குடியரசு தினம்னு வச்சுக்கலாம். ஆனால் 28 தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். 2 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பாயிண்ட் 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி ஒன்றிய நீதிமன்றம் உருவாக்கப்படும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. 4வது அத்தியாயம் 5வது பகுதி இதை வச்சு உச்சநீதிமன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 6வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 6 படி மாநில நீதிமன்றம் உருவாக்கப்படும். இதுவும் சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி என்பது தான் ஆன்சர். ஸோ இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு 145 படி எந்த ஆண்டில் உச்சநீதிமன்றத்தின் விதிகள் ஒழுங்குபடுத்த நடைமுறை மற்றும் விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன? உச்சநீதிமன்றத்துடைய விதிகள் அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்க? பிரிவு 145 அடிப்படையாக வச்சு உருவாக்குனாங்க. எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1966 தான் உருவாக்கியிருக்காங்க. 1966. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. எது கரெக்டுன்னு சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ ஆவார். காரணம் அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு எந்த பிரிவு முதல் எந்த பிரிவு வரை இந்திய உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை கூறுகிறது? எங்கே சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு எதில் ஆரம்பித்து எது வரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு அதனுடைய அதிகாரங்களை கூறியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? 124 ஆரம்பித்து 147 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க.
124 முதல் 147 வரைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நீதிமன்றத்தின் வகைகளை கொடுத்துருக்காங்க. எந்த நீதிமன்றம் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? குற்றவியல் வழக்கு அப்படின்னா அது அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கும். சிவில் வழக்கு அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கும். நில வருவாய் நிர்ணயம் அப்படின்னா வருவாய் நீதிமன்றம். கிராமப்புற பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நடமாடும் நீதிமன்றம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். லோக் அதாலத் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? விரைவான நீதி வழங்க லோக் அதாலத் அமைக்கப்பட்டது. சரி. மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனைகளை விசாரித்து தீர்வு காண்கிறது. கரெக்டு. 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பர். இது தவறு. வழக்குரைஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. இது சரி. அப்போ இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒரு நீதிபதி இருப்பார், ஒரு சமூக சேவகர் இருப்பார், ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லோக் அதாலத் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. இதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்முடைய சேனல்லையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். லோக் அதாலத் குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் தேவைனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கண்டென்ட்டு பேரை போட்டுட்டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம போட்ட வீடியோ இருந்தால் வந்துடும். ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 1982 முதல் லோக் அதாலத்தை நடத்திய மாநிலம் எது? 1982 முதல் லோக் அதாலத்தை நடத்திய மாநிலம் குஜராத். எங்கே நடத்துனாங்க? ஜூனாகத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நடத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று: விரைவு நீதிமன்றங்கள் 2000 தோற்றுவிக்கப்பட்டன. இது சரி. காரணம், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுவும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். ஸோ பார்த்துக்கோங்க. விரைவு நீதிமன்றம்னா 2000, அதுவே நீதிமன்றம்னா 2005. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? நீதிமன்றங்கள் திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. இது சரிதான். காரணம், அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மயமாக்கப்படும். இதுவும் சரிதான். அப்போ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இதையும் கூற்று காரணம் டைப்பில் தான் அமைச்சிருக்காங்க. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1987 நால்சா, அதாவது தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. 1987 உருவாக்கியிருப்பாங்க. காரணம், சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்தல். இதுவும் சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நால்சா அப்படிங்கிறத 1987 உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? அதாவது ஏழைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகளை பண்ணுவாங்க. லோக் அதாலத்தையும் ஏற்பாடு பண்ணுறது இந்த நால்சா அமைப்பு தான். இதை தேர்வில் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த சட்டப்பிரிவின்படி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் முறையே நீதி பேராணைகளை வழங்குகின்றன? இதை குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்வில் வந்த வினா இது. விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 32 இது அடிப்படையாக வச்சு உச்சநீதிமன்றம் நீதி பேரணையை வழங்கும். உயர்நீதிமன்றம் 226 இது அடிப்படையாக வச்சு நீதி பேரணை வழங்கும். ஸோ அதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உச்சநீதிமன்றம்னா 32, உயர்நீதிமன்றம்னா 226. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட எந்த மாநிலங்கள் ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மாநிலங்கள் ஒரே நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் வரும். விடையை பார்க்கலாங்களா? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3ம் ஒரே நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். உயர்நீதிமன்ற அதிகார வரம்புகளில்
தவறானது எது? உயர்நீதிமன்றத்துக்குன்னு அதிகார வரம்பு இருக்கும்ல, அதை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? உயர்நீதிமன்றம் முதன்மை அதிகார வரம்பை பெற்றிருக்குது, கரெக்டு. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு கரெக்டு. நீதிப்பேரணை அதிகார வரம்பு கரெக்டு. ஆலோசனை அதிகார வரம்பு கிடையாது. அதாவது முதன்மை அதிகார வரம்புன்னா இது ஒரு வழக்கை பிரைமரியாக பதிவு பண்ணலாம். மேல்முறையீட்டு அதிகார வரம்புன்னா மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கலாம். இது நீதிப்பேரணை வழங்கலாம். ஆனால் ஆலோசனை அதிகார வரம்புங்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு டவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு டவுட்டு? குடியரசுத் தலைவர் டவுட்டுன்னா அவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் ஆலோசனை கேட்பார், உயர்நீதிமன்றத்துக்கு கேட்க மாட்டார். ஸோ ஆலோசனை அதிகார வரம்பு என்பது உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது. அடுத்த கேள்வி, கடைசி கேள்விங்க. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? இதோட இந்த பாடம் முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பும் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் நாளைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே ரிவிஷன் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நடக்கும் இரவு 9 மணிக்கு நம்முடைய குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இந்த சேனலில் யூடியூப் வழியாக நடக்கும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை அம்பேத்கர் என்பது சரி, இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கேள்விக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் போட்டீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.